ஸ்ரீமாத்ரே நமஹ. மகிம் நப்பந்தானம் மதன பரிபந்தி பிரணகினி பிரபுர் நிர்ணேதும் தே பவதி யதமானோபி கதமஹ ததாபி ஸ்ரீகாஞ்சி விக்ருதி ரசிகே கோபி மனசக விபாகஸ்த்வத்பாத ஸ்துதி விதிஷு ஜல்பாகயதி மாம். மதன பரிபந்தி பிரணயினி. மதனன், மதன அப்படின்னா யாருக்கு பேர்? மன்மதனுக்கு பேர். இப்ப நம்ம இப்போ நம்ம இரண்டாவது சதகத்துக்கு வந்துட்டோம். ஆர்யா சதகத்தை முடிச்சுட்டு இப்ப இந்த இரண்டாவது சதகம் பாதார விந்தம். நம்ம ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி முதல்ல அவருக்கு மூக்கருக்கு வாய் பேச முடியாமல் இருந்தது. அம்பாள் அவளுடைய தாம்பூலத்தை அவருடைய வாயில் சேர்ப்பித்தவுடன் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படியே பாடல்கள் 500 பாடல்களாக வந்தது. அதுதான் மூக்க பஞ்சசதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுல முதல் சதகம் ஆர்யா சதகம். அந்த ஆர்யா சதகத்தினுடைய 100 பாடல்களை நம்ம முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது அவர் முதல்ல அம்பாளை பார்த்த உடனே பாதாதி கேசம் கேசாதி பாதம் பார்த்தார். பார்த்த உடனே ஒன்னும் புரியல. அந்த சந்தோஷத்துல அம்பாளை பூர்ணா வர்ணிச்சு அந்த சிருங்கார ரசத்திலேயே அந்த ஆர்யா சதகத்தை பூரா அவர் பாடினார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அவரையே கண்ண மூடி அம்பாளை தரிசனத்துல அப்படியே மனக்கண்ணலையும் எதிர்க்கையும் பார்த்து அது பாடி முடிச்சதுக்கு பிறகு அவரை நமஸ்காரம் பண்றாரு. ஆர்யா சதகத்தை எழுதி முடிச்ச பிறகு அவர் நமஸ்காரம் பண்ணி நிமிரும் பொழுது பார்த்தா அவளுடைய பாதத்தை தான் முதலில் அவர் பார்க்கிறார். அந்த பாதத்தை பார்த்த உடனேயே திரும்ப அவர்கிட்டே இருந்து அவருடைய கவித்துவம் வெளிப்படுறது. அந்த பாதத்தை வைத்து அடுத்த 100 பாடல்களை அவர் அவருடைய வாயிலிருந்து அவர் கொட்டுறது. அப்படியே வெள்ளம் மழை பெஞ்சு வெள்ளம் போற மாதிரி கொட்டுறது. அந்த பாத அரவிந்த அப்படின்னா தாமரை போன்ற அந்த பாதங்கள். அத பத்தி அவரு ஒரு சதகம் அப்படின்னா 100 பாடல்களா எழுதியிருக்க. அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல இருக்கிறது பூராவுமே அவள் அம்பாளினுடைய பாதத்தை வர்ணிச்சு அவளுடைய பாதத்தில் உள்ள அதிலிருந்து கிரகிச்சுக்க கூடிய அவ்வளவு விஷயங்களை அவர் எழுதியிருக்கார். அவருடைய மனசுல என்னென்னலாம் தோன்றதோ அதை நமக்கு கடத்தி இருக்கார் அவர் மனசுல இருந்து. நாம அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கு. அவர் என்ன சொல்றார், எதெல்லாம் சொல்றார் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். மகிம்ன பந்தானம் மதன பரிபந்தி பிரணயினி. மதன அப்படின்னா யாரு அப்படின்னா மன்மதன். இப்ப மதன பரிபந்தி பிரணயினி. அந்த மன்மதனுக்கு எதிரியான மன்மதனோட எதிரி யார்? இப்போ பரமசிவன் தான். ஏன்? பரமசிவனுடைய தவத்தை கலைத்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை. அதை திரும்ப கொண்டு வந்துட்டுதான் இருக்கும் எல்லா இடத்துலயும். அந்த மாதிரி கோபத்தை கிளறின காரணத்தினால் எதிரியானான். தவத்தை கலைத்த காரணம் இல்லைன்னா மன்மதனுக்கும் அவருக்கும் என்ன பெரிய எதுவா? ஒண்ணும் கிடையாது. ஜென்மாந்திர பகையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருடைய தவத்தை கலைத்தான். தியானத்துல இருக்கும் பொழுது, யோக நிஷ்டையில இருக்கும் போது அதை கலைச்சான் அப்படிங்கிறதுனால அவன் மீது அவருக்கு கோபம் வந்தது. அதனால எதிரின்னு சொல்லிட்டு இந்த கவிகள்லாம் அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கா. ஒரு ருச்சிக்காக, நமக்கு ரசமா இருக்கணும், ஒரு ருச்சி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லப்படுகிறது. மன்மதனின் எதிரி யார? பரமேஸ்வரனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கும் பொழுது மன்மதரின் எதிரி. இப்ப எங்க பரமேஸ்வரன் வந்தார்? அம்பாளை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். காமாட்சியை பத்தி மூகர் எழுதியிருக்காரு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க இருந்து பரமேஸ்வரன் வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வார்த்தையை பார்த்தேன்னா அது ஏன் புரிஞ்சிடும். பிரணயினி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்கு. அப்ப அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் காமேஸ்வரனின் பிரணயினி அப்படின்னா பிராணநாயகி அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்தில். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனின் பிரேமைக்கு உரியவளானவள் பிராணநாயகியான காமாட்சி அப்படின்னு கொண்டு வரார். அப்படி அவர் மீது பிரணயத்தை வைத்துக் கொண்டு இருந்தவளே, பிராணனை வைத்துக் கொண்டு இருந்தவளே அப்படின்னு காமாட்சியை முதல்ல கூப்பிடுறார். பாதாரவிந்தத்துல ஆரம்பிக்கும் போது அப்படி வந்தவளே பிரபுர் நிர்ணேதும் தே பவதி யதமானோ அபி கதமக. அம்மா, நான் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கிறேன். இப்போ உன்னோட பாதத்தை நான் பார்க்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய பெருமையை நான் எவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு சொல்றதுக்கு ஏதாவது ஆற்றல் இருக்கா? எனக்கு ஏதாவது திறமை இருக்கா? இல்ல யாருக்காவதுதான் இருக்கா?
சொல்லவே முடியாதேமா. பிரபுர் நிர்ணயத்தும், எப்பேற்பட்ட பிரபுக்களாலையும் நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னா, பவதி யதமானோபி, உன்னை பத்தி, உன்னுடைய ஆற்றல்களை பத்தி, உன்னுடைய திறமையை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னா அது முடியலையேமா. ததாபி ஸ்ரீ காஞ்சி விகிருதி ரசிகே கோபி மனசக, அப்பேற்பட்டவளே, காஞ்சியில் இருக்கக்கூடியவளே, நீ காஞ்சியில சும்மாவா இருந்த? அப்படி எல்லாம் இல்ல. விகிருதி ரசிகே கோபி மனசக, உன்னுடைய மனசுல தோன்றக்கூடியவைகளை எல்லாம் செஞ்சேன்னா என்ன, வெறும் பண்ணினான்னு அர்த்தமா? கிடையாது. அதுக்குதான் இங்க வார்த்தையும் போடுறார். நீ லீலை புரிந்தாய். நீ உன் மனசுக்கு என்னென்னலாம் ஆசையா இருந்தோ, உன் மனசுக்கு நீ என்னென்னத்தெல்லாம் விரும்பினியோ அதையெல்லாம் லீலையா பண்ணாய். எங்க? ஸ்ரீகாஞ்சியில. நீ எங்க பண்ண? ஸ்ரீகாஞ்சியில. அப்பேற்பட்ட உன்னை, நீ பக்த வாத்சல்யமானவள், நீ பக்தர்களின் மீது வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடியவள். அதுல எந்தவித குறையும் இல்ல. அள்ள அள்ள குறையாம வாத்சல்யத்தை நீ எடுத்து கொடுத்துட்டு இருக்க. ஆனா அப்படிப்பட்ட உனக்கு, உண்மையில எனக்கு அன்பு, உன் பேர்ல எனக்கு பாசம், அன்பு. விபாகஸ்வத்பாத, எப்படி எது மேல பாசம் வருது, எது மேல எனக்கு அன்பு வருதுன்னா துவத்பாத, உன்னுடைய பாதத்தின் மீது. அப்படிப்பட்ட உன்னுடைய பாதத்தின் மீது அன்பு வந்து உன்னை நான் அந்த அன்பின் மிகுதியால ரசிக்கணும்னு நினைச்சேன்னா என்ன பண்ணுவேன்? ஸ்துதி விதிஷு ஜல்பா கயதி மாம். நானா ஸ்துதி பாடுவேன். நான் உன்னை துதிக்க போறேன். அந்த துதிக்கிற வழிமுறைகள்ல நான் நிறைய உன்னை பத்தி பேசணும்னு எனக்கு தோன்றது. இப்ப நான் பேசுறவனா ஆயிட்டேன். இப்ப நான் என்ன பேசுறவனா ஆக்கினது உன்னோட அது அனுகிரகம், மகிம்னப்பந்தானம், உன்னுடைய அனுகிரகத்தின் காரணமாகவே. உன்னை பத்தி உன் மேல உள்ள ஆசையால, விருப்பத்தால எனக்கு நிறைய பேசணும்னு தோன்றதானா, உன்னுடைய வேலையெல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கு திறமை இருக்கா? யாருக்குமே இல்ல. ஆனாலும் உன் மேல இருக்கிற ஆசையில உன்னுடைய பாதத்தை பிடிச்சிட்டு நான் ஸ்துதிகளால, சோஸ்திரங்களால உன்னை பத்தி நிறைய பேசணும்னு விரும்புறேன். அத நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு முறை நமஸ்கரிக்கிறாள் அவளுடைய பாதங்களில். இரண்டாவது, கலகிராகி பௌரந்தர புரவனி பல்லவருச்சாம் பிரத பிராதம் யானாம் அருணமஹசாமாதிமகுருகு சமிந்தே பந்தோக ஸ்தபக சகயுத்வ திஷி திஷி பிரசர்பன் கமாக்ஷ்யாஹ சரண கிரணாநாமருணிமா. இப்ப தேவியினுடைய பாதத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய பாதங்கள்ல இப்ப சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மா அதை புடிச்சுக்கிறேன்னு ஆரம்பிச்சவர் இப்ப பாதத்தை பத்தி ஒண்ணு ஒண்ணா காமாட்சி காமாட்சி உன்னுடைய சரணம்னு சொல்ல போறார். அதுதான் தேவியினுடைய பாதங்கள். பௌரந்தர புரவனி பல்லவருச்சாம். பல்லவருச்சாம் அப்படின்னாக்க தளிர் போன்ற கொடி. தளிர் அப்படியே கொடி மெல்லிசா கிளம்பி வருது அப்படின்னாக்க, செடி வளர்ந்து வரும்பொழுது முதல்ல தளிர் விட்டு வரும்பொழுது எவ்வளவு மெல்லிசா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தளிர். அந்த தளிர் ஆகப்பட்டது அவ்வளோ அழகா இருக்கு. அது எப்படி இருக்கு? அவளுடைய பாதம் வந்து சிகப்பு கலர், அப்படியே செந்தாமரை போன்ற பாதங்கள் அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது அவளுடைய. இதுக்காக பட்டத்திரி ஒரு 70 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அந்த பாத வர்ணனையில அவளுடைய பாதமாகப்பட்டது செந்தாமரை போன்ற அப்படி ஒரு சிகப்பு நிறம். அந்த நிறத்தில் அது எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பௌரந்தர புரவனி அப்படின்னா இந்திரன் வசிக்கக்கூடிய அமராவதி என்னும் நகரத்தில், பல்லவ ருச்சாம் அப்படின்னா அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் வரக்கூடிய மெல்லியதான கொடி. அங்க இருக்கிற மரம் என்ன? கற்பக விருட்சம். கற்பக விருட்சத்தினுடைய தளிர் ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் போய் பாத்தியான்னு யாரா கேட்காதீங்க, அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா இலக்கியத்திலையும் இருக்கு, எல்லா ஸ்லோகத்திலையும் இருக்கு, எல்லாத்திலையும் நம்ம படிக்கிறதுல இல்லாம திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கோம். அது தளிர் அப்படி கிளம்பி வரும் பொழுது எப்படி வரும் அப்படின்னா, அது தளிர் அதுல இருந்து கிளம்பி வரும்பொழுது அவ்வளவு மெல்லிசா, அவ்வளவு சாஃப்ட். உன்னுடைய பாதம்ங்கிறார் முதல்ல உன்னுடைய பாதம் அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த தளிர் போல சாஃப்டா இருக்கு. இப்ப அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறார். என்ன படுத்துறார்? அந்த பாதம் அதுலேருந்து தளிர் வருது இல்ல, அது வர தளிர் மிருத பிராத்தம்யானாம். அது காலங்கார்த்தால வருதே, பிராத்தம்யானாம். பிராத்தர்ணமாமி, கார்த்தால உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்போம் எல்லாத்துலயும்.
எல்லாத்துலயும் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்திலையும் பிரார்த்தனமாமி பிரார்த்தனமாமி அப்படின்னு சொல்லி உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலயே அந்த காலங்கார்த்தால வரக்கூடிய அந்த காலங்கார்த்தால என்ன வருது? சூரியன் எழுந்துட்டு வருது. சூரியன் எழுந்துட்டு வரும்பொழுது அருணன் தான் முதல்ல வரான். அந்த அருணன் முதல்ல வரும்பொழுது அப்படியே ஒரு தென்காந்தள் நிறம். அந்த நிறத்தெல்லாம் ஒரு கற்பனைக்கெல்லாம் நாம கொண்டே வர முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிறம், அப்படிப்பட்ட ஒரு நிறமாகப்பட்டது, அந்த சிகப்பு நிறமாகப்பட்டது. அப்படி ஒரு லேசா வருது. அது கூட வரல, அப்படி லேசா வந்துட்டு இருக்கு. அது எப்படி எதோட கம்பேர் பண்றாருன்னா, அந்த தேவலோகத்தில் அமராவதி பட்டணத்துல இருக்கிற அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய மெல்லிய தளிர், இப்பதான் தளிர் விட்டு அது வருது, மரம் இருக்கு, அதுல இருந்து வந்து கொடி வருது. அப்படியே சாஃப்டான கொடி. அது வரும்போது சிகப்பு கலர்ல விரியறதான் அந்த இலை. அந்த கொடியில இருந்து அந்த தளிர் விரியும் போது சிகப்பு கலர்ல விரியுது. அந்த தளிரோட இந்த சிகப்பு கலர் இருக்க, இந்த ரெட் வந்து அந்த தளிர் வந்து இவனுடைய பாதத்துல இருக்கிற சிகப்பு கலருக்கும், இந்த சூரியன் காத்தால எழுந்துட்டு வருதே அது இருக்கிற கலருக்கும் இது வந்து போட்டி போடுறதுதான். அது அதோட வந்து போட்டி போடுறதுங்கிறார். அது வந்து திருத பிராத்தமிய பல்லவ ருஜாம், அந்த பல்லவ அந்த கொடியாகப்பட்டது. அதுல வரக்கூடிய அந்த தளிர், அதுல இருக்கிற சிகப்பு கலர், இவளுடைய பாதத்திலிருந்து வரக்கூடிய காந்தி, பாதத்தில் வரக்கூடிய காந்தின்னா என்ன? ஒரு பிரைட் ஒளி. அந்த ஒளியோட போட்டி போடுறது, போட்டி போட்டு அது தோத்து போறதுங்கிறார். மூக்க கவி என்ன சொல்ற? அம்பாளினுடைய பாதத்துல இருக்கிற அந்த பிரைட்டுக்கு அதனுடைய ஒளி தோத்து போறது. அது எப்பேற்பட்டது? தோத்து போறது. அவ்வளோ அழகா இருக்கு இவளுடைய கால். அப்படிப்பட்ட தேவியினுடைய அந்த காலினுடைய செம்மை நிறம் அருண மகசாம் ஆதிம குரு. கார்த்தால சூரியன் எழுந்திருக்கிறதே, உதய சூரியன் அருணன் எழுந்து அப்புறம் சூரியன் எழுந்து அப்புறம் காந்தி கிளம்புறதோ இல்லையோ இந்த சிகப்புக்கே ஆதிம குரு, இதுக்கெல்லாம் முதல் குரு இந்த பாதத்தினுடைய சிகப்பு அப்படின்னு போடுறாரு ஒரு லைன். என்ன ஒரு அற்புதம்! இது வரைக்கும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாதத்தோட எல்லாம் பார்த்து தோத்து போறது எல்லாம் இவளுடைய பாதம் தான் உயர்ந்தது, அழகு, இப்படியேதான் இவ்வளவு நாளியா நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த இடத்துல இவர் போட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இதுக்கெல்லாம் ஆதிம குரு அப்படின்னு ஒரு வார்டை போட்டார். இதை விட உயர்ந்ததா ஒரு வார்த்தையை போடவே முடியாது. ஒரு முதன்மையான குருவே அவளுடைய பாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறார். சமிந்தே பந்தூக ஸ்தவக சகயுத்வா திஷி திஷி. அப்படி இருக்கக்கூடிய அந்த பாதமாகப்பட்டது அப்படியே ஒரு செம்பருத்தி பூ இருக்கும், அதை கொத்து கொத்தா பறிச்சுன்னு வந்தா வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, செம்பருத்தி பூ கொத்து கொத்தா சிகப்பாதான் இருக்கு. இவளுடைய பாதமும் சிகப்பாதான் இருக்கு. ஆனால் இவள் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒளி அந்த செம்பருத்தி பூ கொத்துல இருக்கான்னா இல்ல அப்படிங்கிறார். கொத்தா இருக்கு. நன்னா அப்பா என்னமா தனியா செம்பருத்தி பூ மட்டும் பார்த்தோம்னா என்னமா இருக்கு இந்த செம்பருத்தி பூ, என்ன கலர் அப்படின்னு நாமளே ரசிப்போம். ஆனா கொத்தா அவ்வளவையும் பறிச்சுன்னு வந்தாலும் இவள் பாதத்தில் இருக்கக்கூடிய அழகும் ஒளியும் அதுல இருக்கான்னா இல்ல. அதெல்லாம் அந்த இடத்துல வந்து ஒளி இழந்துதான் காணப்படுகிறது. இததான் நம்ம பாத சப்ததியில பார்க்கும்பொழுது என்ன பண்ணோம்? அவளுடைய பாதத்தினுடைய விரல்கள் எல்லாம் கொடி, நகங்கள் எல்லாம் முத்துக்கள், அப்படியே மொட்டு கோத்தா மாதிரி இருக்கும். அப்ப அந்த மொட்டு கோத்தா மாதிரி வெண்மையா இருக்கக்கூடிய நகங்கள்ல இந்த தளிர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த விரல்கள் அவளுடைய பாதம் தாமரை போன்ற பாதத்திலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த மொட்டுக்கள் எல்லாம் அழகா ரோஸ் கலர்ல காட்சி அளிக்கிறது. நம்ம அற்புதமான ஒரு வர்ணனைய பார்த்தோம். அதையே தான் இவர் இந்த இடத்திலையும் கொண்டு வரார். அப்பேற்பட்ட கொத்து கொத்தா கொண்டு வந்து வச்சாலும் பாதத்தில் இருக்கிற செம்மை நிறத்தோட போட்டி போடுமே தவிர எதாலையும் வின் பண்ண முடியாது. அப்பேற்பட்டது எது? அந்த காமாட்சியாக பிரசர்ப்பன். அது யாருடைய? காமாட்சியினுடைய அந்த பாதத்தினுடைய அந்த அழகானது, ஒளியானது திசி திசி, எல்லா திசைகளிலும் உள்ள கிரணங்கள், அவளுடைய பாதத்தின் கிரணங்கள் எல்லா திசைகளிலும் அந்த செம்மைய அந்த சிகப்பு கலரை திக்கு 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 திக்கா தாப்பித்து பிரகாசிக்க செய்கிறது. கிரணானாம் அருணிமா. அப்படிப்பட்ட பாதத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூக்க கவி இந்த ஸ்லோகத்துல எழுதி முடிக்கிறார். மராலீனாம் யானாப்ய சனகலனா மூல குரவே தரித்ராணாந்திராண யதிகர சுரோத்யான தரவே தமஸ்காண்ட பிரௌಢி
பிரகடன திரஸ்கார பட்டவே ஜனோயம் காமாக்ஷ்யாः சரண நளினாய ஸ்பிருகயதே. மராலீனாம் யான அபியசன கலனா அப்படின்னு பிரிக்கணும். அபியாசம் பண்றதுன்னா என்ன? பிராக்டிஸ் பண்றதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்னத்த பிராக்டிஸ் பண்ண போற அப்படின்னா, மராலீனாம் யான அபியசன கலனா அப்படின்னா, இருக்கிறதுலயே நடையிலேயே வசந்த நடை எதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அழகு நடைன்னு நம்ம சொல்றது அன்ன நடை. அப்ப அந்த அன்னங்களுக்கு நடையையே அபியாசம் பண்ணக்கூடிய குருவாக யார் இருக்காளா? காமாட்சி. அந்த அன்னங்களுக்கு அது எப்படி நடக்கணும்னு ட்ரெயின் பண்ற குருவாக இருக்கா. அபியசன கலனா மூல குரு. அதற்கு ஆதிம குரு, மூல குரு எல்லாம் ஒண்ணுதான். முதன்மை குருவாக இருப்பவள் காமாட்சி. அவ இருக்கா. தரித்ராணாம் திராண வியதிகரசுரோ தியான தரவே. தரித்திரர்களை காப்பதில். தரித்திரர்களைனா நம்ம ஒரு வேற மாதிரி அர்த்தம் கொண்டு போகக்கூடாது. காசு பணம் எல்லாம் இல்லாம கஷ்டப்படுறவா, ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப அப்படி அர்த்தம் கிடையாது. தரித்திரர்கள் அப்படின்னா எல்லாமே அவளுக்கு இருக்கும். அம்பாள் கிட்ட போனோன்ற அந்த சிந்தனை இருக்காது. அஞ்ஞானியாக இருப்பார்கள். அவளதான் தரித்திரா அப்படின்னு சொல்லிட்டு தரித்ரானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படிப்பட்ட தரித்திரர்களை காப்பதில், அப்படிப்பட்ட வாழ்க்கை அஞ்ஞானிகளை முன்னேற்றம் செய்வதில், தேவலோகத்தில் இருக்கிற என்னது வியதிகர சுரோத்தியான குரவே. அப்படி அஞ்ஞானம்ங்கிறது ஒரு வியாதிங்கிறார். அந்த வியாதிக்கு வியதிகரனா அதுக்கு மருந்து கொடுக்கணும். அப்ப அந்த வியாதிக்கு மருந்து எங்கேருந்து கொடுக்கிறது? சுரோத்தியான தரவே. சுரர்கள் இருக்கக்கூடிய இடத்தில். சுரர்கள் யாரு? தேவர்கள். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்பக விருட்சம் என்னத்தை கொடுக்கும்? எதை கேட்டாலும் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த அஞ்ஞானிகளுக்கு என்ன வேணும்? ஞானம்தான் வேணும். அப்படி ஞானத்தை கொடுக்கக்கூடிய மருந்தாக நீ இருக்கிறாய்ங்கிறார் காமாட்சிய. காமாட்சி, நீ இப்படி அன்னங்களுக்கு நடை எப்படி பழக்கி தருதுன்னு நீதான் ட்ரெயின் பண்ற. தரித்திர யாரு? அஞ்ஞானியா இருக்காளே, அவளுக்கு ஞானத்தை தரத்துக்கு மருந்தாகவும் தேவலோகத்தில் இருக்கிற கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்கிற மாதிரி நீ கேட்டதெல்லாம் கொடுத்து அந்த அஞ்ஞானியை ஞானம் உள்ளவனாக ஆக்குகிறாய். அதுவும் நீயே. நமஸ்காண்ட பிரௌடே. இப்ப தமோகுணம் உள்ளவன். திருப்பி வந்துட்டோமா இங்க தமோகுணத்துக்கு? தமோகுணம் உள்ளவன் இவனும் ஒரு அஞ்ஞானி. இந்த தமோகுணம் உள்ளவன் பிரௌடி. அவன் எப்படி இருப்பான்னா இருட்டிலேயே இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? அஞ்ஞானம் என்னும் இருளிலேயே இருப்பான் எப்பயும். அப்ப அதுல இருந்து முற்றிலும் அவனை ஒழிக்கணும்னா அப்ப நீ என்ன பண்ணும்? பிரகாட்டான திரஸ்காரப்பட்டவே. அவனை ஒழிக்கணும் அப்படின்னாக்க அவனை கொஞ்சம் கடுமையா தான் இது பண்ணிட்டு வரணும். அப்படியே சாப்பிட்டா அவங்ககிட்ட பேசிலாம், அப்படியே கொஞ்சி கெஞ்சி சாம பேத தான தண்டம் வரைக்கும் போனோம் அவங்ககிட்ட. அதனால வன்மையோடு கண்டிக்க கூடியதாக நீ இருப்பாய். அவனை என்ன பண்ணுவ? அந்த தமோகுணம் இருக்கிறவன, அவன் இருட்டுல இருக்கிறவன வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சில நேரத்தில் நீ கடுமையா ஆக்ஷன் எடுக்கணும். அப்படின்னாலும் உன் குழந்தைய நீ திருத்துற. ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்ம அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரிதான் நீ வன்மையாக கண்டித்து அவனை ஞானத்தின் பாதைக்கு கொண்டு வருவாய். அப்பேற்பட்ட அன்னையே காமாட்சியே சரண நளினாய ஸ்பிருகயதே. உன்னுடைய தாமரை போன்ற அந்த பாதத்தை அடையணும். நானு இப்படியெல்லாம் செய்யறதுக்கு இந்த பாதம் ஒன்ன புடிச்சுட்டாலே போருமே. என்னுடைய மனசு அதை புடிச்சுக்கணும் தான் ஆசைப்படுறது. அதனால நான் அந்த பாதத்தை அடைய வேண்டும். நான் பிடிச்சுக்கேன், அவனுக்கு தான் ஆசையா இருக்க, போய் பிடிச்சுக்கேன்னா அப்படிலாம் ஈஸியா நீ பிடிச்சுட்டு முடியாது. நீ பிடிச்சுக்கணும்னாலும் அவளுடைய அனுகிரகம் உனக்கு வேணும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. சிவபுராணம் ஞாபகம் இருக்கணும் எல்லாருக்கும். வஹந்தி சைந்தூரி சரணிமவனம் ராமரபுரி புரந்திரி சீமந்தே கவிதமலபாலார்க்க சுஷமா த்ரயே சீமந்தின்யாஹ स्तनतट निचोलारुणपटी विभान्ति कामाक्ष्याः पदनलिनकान्तिर्विजयते. சைந்தூரீம் சீமந்தி அப்படின்னா சீமந்தம் அப்படின்னா என்ன? சீமந்தே சீமந்தம் அப்படின்னா என்னங்கிறது ஏற்கனவே லலிதா சகஸ்ரநாமத்துல இத பத்தி எக்ஸ்பிளைன் விரிவா நம்ம பார்த்திருக்கோம். சீமந்தம் என்பது நம்ம வகிட்டினுடைய நேர்வகுடு எடுத்துக்கிற வாழ்க்கை. அதையும் அப்பயே அன்னைக்கே சொல்லிட்டேன், திரும்பவும் இன்னைக்கு சொல்றேன்.
நிறைய பேர் வகுடே எடுத்துக்கிறது இல்ல, இல்லைன்னா கோண வகுடு எடுத்துக்கிறவா இப்படி நிறைய பேர் இருக்கும். அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க கூடாது. நாம நேர் வகுடு எடுத்து இது பண்ணும் பொழுது இந்த உச்சியில இந்த வகுடு பிரியற இடத்துல இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல அந்த வகுட்டில் பிரகாசிக்கக்கூடிய குங்குமம் யாருக்கு? தேவஸ்திரீகளுக்குங்கிறார். இப்போ வஹந்தி சைந்தூரி, அந்த தேவ ஸ்திரீகளுக்கு. எப்படி தேவஸ்திரீகளுக்கு? சரணிம வனம்ர அமரபுரின்னு பிரிக்கணும். வனம்ரா மரபுரின்னு இருக்கு இல்லையா வார்த்தை? வனம்ர அமரபுரி. அமரபுரினா அமராவதி பட்டணம். அப்புறம் அமராவதி பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரு? தேவ கன்னிகைகள். அவருடைய சிந்தூரம்னா என்ன? அவர்களினுடைய வகுட்டில் வைத்துக் கொண்டுள்ள குங்குமம், அந்த சிந்தூரம் பிரகாசிக்கிறது. அப்ப அந்த குங்குமத்தின் இயல்பு தேவியினுடைய பாதத்தை அடைகிறது அப்படின்னு சொல்றான். ஏன் அங்க இங்க வந்தது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய தடவை, யார் ஒருவரும் காலை நேரம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே ஜெகத் ஜனனி அவளுடைய பாதங்களை வந்து சூரிய சந்திரர்களில் இருந்து அத்தனை கோள்களாகட்டும் தேவர்களாகட்டும் யாரா இருந்தாலும் அவளுடைய பாதத்தை வணங்கித்தான் அன்றைய வேலையை ஆரம்பிப்பார்கள். அந்த மாதிரி தேவ கன்னிகைகள் வந்து அம்பாளுடைய பாதத்தை வணங்குகிறார்கள். அப்போ அவளுடைய வகுட்டு பொட்டில இருக்கக்கூடிய அந்த சிந்தூரங்கள் அவள் குனிஞ்சு அவ பாதத்துக்கிட்ட இது பண்ணும் பொழுது கீழே விழருது. பாதத்துல லேசா டச் பண்ணாலும் சரி, குனிஞ்சாலும் சரி, அது கீழே விழருது. இததான் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல என்னன்னு படிச்சோம்? ஸ்ருதி சீமந்த சிந்தோரி கிருத பாதாப்ச தூளிகா. தூளிகான்னா தூள், அந்த பாத தூளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது என்ன? அது ஒரு லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய நாமம். ஸ்ருதி அப்படிங்கிற அந்த முன்னாடி இருக்கிற அந்த உச்சி பொட்டு இந்த வகுட்டலோட ஆரம்பத்துல இருக்கும். அந்த ஆரம்பத்துல அது வந்து தேவியினுடைய பாத தாமரையில் தேவ கன்னிகைகள்லாம் வந்து நமஸ்கரிக்கும் போது பட்டு அது கீழே விழருது. அவ பாதத்துல பட்டு விழுந்ததுனால அது பாததூளி என்று ஆகிறது. இப்போ அடுத்தது தேவியை போற்றும் கவிகள்லாம் புரந்திரி சீமந்தே. அந்த அமரபுரியில இருக்கிற தேவ கன்னிகைகளினுடைய சீமந்தம்னா அந்த வகுட்டு பொட்டுல இருக்கிறதுன்னு ஆயிடுத்து. அது வரைக்கும் வந்துருக்கு. இப்ப கவி கமல பாலார்த்த சுஷமா. இப்ப இந்த அம்பாளை போற்றுவதற்கு நிறைய கவிகள்லாம், மூக்கர் ஒண்டிதான் கவியா எவ்வளவு பேர் இருக்கா இல்லையா? அந்த கவிகள்லாம் அவளுடைய பாதத்தை எதுக்கு ஒப்பிடுறா? தாமரைப்பூக்கு ஒப்பிடுறாளா? செந்தாமரை அப்படிங்கிற அந்த தாமரை புஷ்பத்திற்கு பாதத்தோட கம்பேர் பண்றா. அப்படி பாதத்தை கம்பேர் பண்ணும் பொழுது அதை இன்னும் எங்க இன்னும் கொண்டு வரா? உதய சூரியன் எழுந்திருக்கிறது. பாதத்தை செந்தாமரைக்கும் கம்பேர் பண்றா. அருளன் எழுந்துட்டு வரானே அவனுக்கும் கம்பேர் பண்றா. அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது அந்த பாதத்தை தியானம் பண்றாளாம். மனசுல கற்பனை பண்ணி இதுவா இருக்குமோ, இதுக்கு கலர் சூட்டா இருக்குமோ, இந்த கலர் இதுக்கு சூட்டாக்குமோ, அம்பாளுடைய பாதத்துக்கும் இதுக்கும் அப்போ வந்து அருணன் சரியா இருப்பானா இல்ல எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செந்தாமரையோட கலர் சரியா இருக்குமா, இப்படி அவளினுடைய கற்பனையில அவ ஒண்ணும் பண்ண அவளினுடைய கற்பனைங்கிற மொட்டு மலர்ந்து மிகப்பெரிய புஷ்பமாக ஆகிறது. அததான் சொல்றார். கவிகள்லாம் கமலம்னா செந்தாமரையா இருக்குமோன்னு நினைக்கிறா. பாலார்க்க சுஷமாவோ, அது காலங்காத்தால ஏன் பாலான்னு பேர் கொடுக்குறா? அதுக்குன்னா முதல்ல பிறந்து வருதான் எது? சூரியன். அதனால பாலா. அதனால காலங்காத்தால வரக்கூடிய அந்த சூரியனுக்கு சரியாக இருக்குமான்னு சொல்லும் பொழுது அது அப்படியே விரிந்து வர அந்த மொட்டு அவளுடைய மனதில் புஷ்பமாக விரிகிறது. யாரோட மனசுல? கவிகளோட மனசுல. அப்படின்னு இவரு கொடுத்திருக்கிற அந்த எழுத்து அரை லைன்ல தான் கொடுத்திருக்காரு. ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது த்ரயி அப்படின்னு. த்ரயி அப்படின்னாக்க மூன்று அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்னன்னா ரிக் யஜு சாம அப்படின்னு மூன்று வேதங்கள். வேதம் 4 தானே, அதர்வனம் 1 இருக்கே, அதர்வனம் பின்னாடி வந்தது. இந்த மூன்று வேதங்கள் தான் த்ரயி அப்படின்னு கொடுக்கப்படுகிறது. ரிக் யஜுர் சாம வேதத்தின் வடிவானவள் தேவி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல அவளுக்கு ஒரு நாமம் த்ரயி. திரிவர்க்க நிலையா அப்படின்னு சொல்லிட்டு நாம அதுல பார்க்கிறோம். அப்படின்னு அதுவும் அதுல குறிக்கிறது. அப்படிப்பட்டவள் இவள். அப்படிப்பட்டவளினுடைய பாதத்தை வேத மாதாவானவள் வந்து வணங்குகிறாள். அந்த த்ரயி சீமந்தின்யாகா, திரும்பவும் சீமந்தம். யார் வந்து இப்ப வணங்குறா? அடுத்தது வேத மாதா.
வேதமாதா அந்த த்ரையின் ஏன் கொடுக்குறா அப்படின்னாக்க முவ்வேதங்களின் ஜெகஜனனி. அப்ப அந்த வேத மாதாவானவள் இவளை வணங்குகிறாள். இவளை வணங்கும் பொழுது அவளுடைய சீமந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தூரம் கீழே விழுந்திருக்கு. இந்த அவ தலையிலேந்து விழுறது கீழே ஏற்கனவே விழுந்திருக்கிறது. அவளுடைய பாதத்தில் நகத்தினுடைய கிளிட்டர் எல்லாம் சேர்ந்து ஒளி வீசுகிறது. அவ நமஸ்காரம் பண்றா அப்படின்னும் போது ஸ்தன தட்ட நிச்சோலாருண பட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கிறது. இந்த இடத்துக்கு நான் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். ஆண்கள் நமஸ்காரம் பண்ணும்போது சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சாஷ்டாங்கமா விழுந்து அவ நமஸ்காரம் பண்றதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா பொம்மநாட்டி நமஸ்காரம் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்மளது பஞ்சாங்க நமஸ்காரம் தான். நாம நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்மளுடைய மார்பு தரையில் படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல இவன் நமஸ்கரிக்கிறா அப்படின்னும் பொழுது வேதமாதாங்கிறவ சாதாரணமா ஒரு பொன்னிற புடவையதான் கட்டிட்டு வருவா. அப்படி இருக்கிறவ இந்த சிந்தூரம் கிளிட்டர் ஆகும் பொழுது ஸ்தனப்பட்ட அவளுடைய மார்பு பகுதியில அந்த கிளிட்டர் என்ன ஆறுது அப்படின்னா அவளுடைய புடவையும் சிகப்பாருது கலர். அந்த வேத மாதாவினுடைய புடவையும் நிச்சோலாருணா நிச்சோல அருணபடி அப்படின்னு பிரிக்கணும். அருணன்னா திருப்பி சிகப்பு. அவளினுடைய புடவைகளும் வஸ்திரங்களும் அந்த கலரில் மாறுகிறது. விபாந்தி காமாட்சியாக, அம்மா காமாட்சி உன்னை வணங்கும் பொழுது உன் திருவடி தாமரையில் இருக்கக்கூடிய அந்த சிவந்த காந்தி அதாவது ஒளியாகப்பட்டது வேதமாதாவினுடைய மார்பு பகுதியில் பிரதிபலித்து செகப்பா அவ ட்ரெஸ் போட்டு இருக்கா மாதிரியே அவளுடைய ட்ரெஸ்ஸையும் மாத்திடுறது. அப்பேற்பட்ட பதநலின காந்தீர் விஜயத்தே, அப்பேற்பட்ட உன்னுடைய சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த பதமாகப்பட்டது நளினமான சாஃப்டான அந்த பதமாகப்பட்டது, அதில் உள்ள ஒளியாகப்பட்டது எப்பொழுதும் வெற்றியே கிடைக்கட்டும் என்று எங்களுக்கு அது வாழ்த்துரை கொடுக்கட்டும், எங்களுக்கும் அது நல்லதையே செய்யட்டும், உன்னை நான் தியானிக்கிறேன், உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூக்கர் இந்த 4வது ஸ்லோகத்திலையும் சொல்லி அந்த 4வது ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். இன்னைக்கு நம்ம 4 ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4வது ஸ்லோகத்தோட நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.